உண்மையிலே இது வந்து ஒரு துக்கப்படுகிற நாள் இல்லை. அப்படி துக்கப்படணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா உங்கள் பழைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் என்ன செஞ்சீங்க? துக்கப்படுங்க. ஏன்னா அந்த வாழ்க்கை தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கு என்ன காரணம்னா உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக. இன்னைக்கு வந்து நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னா இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்து 3ஆவது நாள்லேயே உயிரோடு எழுந்துட்டாரு. இன்னைக்கு எப்படி இருக்காரு? அப்போ எப்படி இருப்பீங்க நீங்க சந்தோஷப்படுவீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. துக்கம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது நம்மை நினைத்து தான் வரணும். ஒன்று நம்ம பாவ வாழ்க்கையை நினைச்சு வரணும். இல்லைன்னா இவ்வளவு எனக்கு ஒரு பாடுபட்டும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் இருக்குன்னே நினைச்சு ஒரு துக்கப்படலாமே தவிர இயேசுக்காக இன்னைக்கு என்ன செஞ்சிடாதீங்க. யாரும் தயவு செஞ்சு துக்க வீட்டில் அழுகிற மாதிரி அழுகிறாதீங்க, ஆறுதல் கூட்டத்தில் அழுகிற மாதிரி அழுகிறாதீங்க. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு